Hello student, welcome to Drone Academy. Very good morning to all. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த லைவ் கிளாஸில் வந்து 6ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்கில் 6வது இயல் பற்றின ஒரு இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 6வது இயல் வந்து இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் தான். அது செய்யுள் பகுதியாக இருந்தாலும் சரி, உரைநடை பகுதியாக இருந்தாலும் சரி, இலக்கண பகுதியாக இருந்தாலும் சரி, ஓகேவா. இதில் துணைப்பாட பகுதி மட்டும்தான் சிலபஸில் கவர் ஆகாத ஒரே டாப்பிக்கு. மற்றபடி வந்து அந்த 2 செய்யுள் பகுதியும் சரி, ஒரு உரைநடை பகுதியும் இலக்கண பகுதியும் கூட நம்ம கண்டிப்பாக படிக்கணும், ஓகேவா. 4 பார்ட்டுமே வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்டு தான். ஸோ சிலபஸ் ஓரியண்ட்டாக வந்து கண்டிப்பாக நம்ம படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு இயல் தான் இந்த 6வது இயல், சரிங்களா. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னுடைய வாய்ஸ் வந்து கேட்குதான்னு மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னுடைய வாய்ஸ் கேட்குதுங்களா? எஸ் சார், ஓகே ஓகேப்பா, ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ கூடி தொழில் செய், ஓகேவா. அது கூடி தொழில் செய் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த 6வது இயலுடைய தலைப்பு. இது என்ன, எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது தொழிலை பற்றி பார்க்க போகிறோம், ஓகேவா. ஒரு தொழில் அப்படின்றத வந்து எப்படி செய்கிறாங்க, ஓகேவா. ஸோ தமிழர்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தொழில் பண்ணாங்க, ஓகே. கடல் கடந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வணிகம் செஞ்சாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கடல் பற்றி, அதாவது நம்ம மீன் எடுக்கிறாங்க பார்த்திங்கன்னா மீனவர்கள், ஸோ அவர்களுடைய வாழ்க்கை முறையை வச்சு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழர்கள் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து எப்படி வந்து நிலத்தை உருவாக்கி பதப்படுத்தி நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து அந்த நிலத்தை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பக்குவப்படுத்தி அதில் வந்து தொழில் செய்து முன்னேறணும் அப்படின்ற ஒரு தகவலை பார்க்க போகிறோம். அதே மாதிரி வணிகம், தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்தை செஞ்ச வணிக முறை, தற்போது நாம் செய்யக்கூடிய வணிக முறை, வணிக முறையுடைய வகைகள் என்ன, தொழிலுடைய வகைகள் என்ன, ஏற்றுமதினா என்ன, இறக்குமதினா என்ன, பண்டைய காலத்தில் நம்ம என்ன பொருளை ஏற்றுமதி பண்ணோம், என்ன பொருளை இறக்குமதி பண்ணோம், சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி தான் இது, சரிங்களா. அதே மாதிரி நம்ம இலக்கண பகுதியில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, வினா எழுத்துக்கள்னால் என்ன, அதேமாதிரி சுற்றெழுத்துக்கள்னால் என்ன, இது 2 டாபிக் தான் நம்ம வந்து அதில் பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ ஓகே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது கவிதை பேழை அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நானிலம் படைத்தவன், ஓகேவா. நானிலம் அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் சொல்கிற பற்றிலாம் அந்த 4 நிலத்திலை படைத்த தமிழனை பற்றி தான் இந்த ஒரு பாடலை வந்து கொடுத்துருக்காங்க. இது யாருடைய பாடல் அப்படின்னா முடியரசனுடைய ஒரு பாடல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம முடியரசனை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். நூல்வெளி அப்படின்னும் போது முடியரசன் இயற்பெயர் என்ன, துரைராசு. முடியரசன் இயற்பெயர் என்னது, துரைராசு, ஓகேவா. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது முடி அரசன், அரசன் அப்படிங்கும்போது பார்த்தோன்னா அரசு எப்படி இருப்பார், எப்பவுமே ராஜா மாதிரி தான் இருப்பார். அப்போ துரைராசு, அதாவது துரை கணக்கில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. துரை அப்படின்னா என்னென்னா அந்த காலத்தில் வந்து ஆங்கிலேயர்கள் இருந்த பெரிய ஆளுங்கள்லாம் வந்து, அதாவது எப்படி சொல்லுறது, இந்த கவர்னர்ஸ்லாம் என்ன சொன்னால் துரை தான் அழைப்பாங்க. நிறைய படத்தெலாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது துரைராசு அப்படின்னா அரசன், முடியரசன், முடியை கொண்ட அரசன் அப்படின்னா அரசு, ராசு அப்படின்னு சொல்கிறாங்க, ராஜா அப்படின்னப்போ முடியரசன் அப்படின்னா துரைராஜு அப்படின்னு நான் வச்சுங்க, ஓகேவா. பூங்கொடி, வீர காவியம், காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். என்னது, பூங்கொடி, வீர காவியம், காவியப்பாவை போன்ற நூல்களையும் இருந்தார் தான் முடியரசன் அவர்கள் தான். அப்புறம் திராவிட நாட்டின் வானம்பாடி என்னும் பாராட்டு பெற்றவர். திராவிட நாட்டின் வானம்பாடி, இப்போ ஒரு முடியரசன் சொல்லிட்டு சொல்ல பார்த்தியா, எந்த நாட்டுக்கு முடியரசனா திராவிட நாட்டுக்கு முடியரசன் இருக்கார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அப்போ திராவிட நாட்டின் முடியரசன் அல்லது அப்படின்னு நம்ம ஞாபகம் விட அங்கே திராவிட நாட்டின் வானம்பாடி கொடுக்க போகிறாங்க, நம்ம ஈஸியாக ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா. ஏன்னா எந்த நாட்டின் முடியரசன் அவர், திராவிட நாடுன்னு ஞாபகம் வச்சுங்க, ஓகேவா. அடுத்தது இப்பாடல் புதியதொரு விதி செய்வோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த பாடல் வந்து புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது, ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சு வேண்டிய பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு. இவர் எழுதின 3 நூல்கள் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. இவருடைய சிறப்பு வந்து திராவிட நாட்டின் வானம்பாடி. இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பாடல் வந்து பார்த்தா நானிலம் படைத்தவன் வந்து புதியதொரு விதி செய்வோம்ன்ற நூலில் இடம்பெற்றிருக்க, அவ்வளோதான், ஓகேவா. இப்போ நம்ம பாடலை பார்க்கலாம். ஸோ பாடல் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்ல முடியாது, ஆனால் இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேவா. கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த தின்றோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் பெரிய நிலத்தில்
முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தனவன் ஆழக் கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூழும் பனிமலையைச் சுற்றி கொடி பொறித்தான் முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பு மீதூறு ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான். அடுத்து பாருங்க, அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். சரியா, எதுக்குமே அஞ்சாதவன் தான். ஆனால் சான்றோர்கள் செய்யக்கூடிய அஞ்சுவதற்கு இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்த்தோன்னா செய்ய மாட்டான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராமேஸ்வரம் பிரிட்ஜு மேலே இருந்து எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த வியூ தான் தெரியும், சூப்பராக இருக்கும் உண்மையிலே. ஓகே, அதாவது இந்த ராமேஸ்வரம் பிரிட்ஜு மேலே இருந்து பார்த்தீங்க, சாரி ராமேஸ்வரம் ராமர் பாலம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ராமர் பாலம் இருந்தது பாம்பன் பாலம் மாற்றி சொல்லிட்டு பாருங்க. ஸோ அந்த பாம்பன் பாலத்தோடைய பிரிட்ஜிலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் தெரியும், செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ராமேஸ்வரத்துக்கு போகும்போது ரைட் சைடு வந்து இந்த வியூ பாயிண்ட் இருக்கும், லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ட்ராக் இருக்கும். சரியா, உண்மையிலே சூப்பராக இருக்கும். உண்மையிலே வந்து அந்த பாம்பன் பாலத்திலே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட நிறைய பேர் நின்று கிடப்பாங்க. அங்கேயே ஒரு 2 போலீஸ் இருப்பாங்க, 4 போலீஸ் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்மளால அங்கே நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய போலீஸ் நின்று வந்து வேட்டி விட்டுட்டு இருப்பாங்க. சரிங்களா, ஸோ உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த ராமேஸ்வரத்தை பார்க்கறத விட அந்த பாம்பன் பாலத்தை வந்து பார்க்கறது அவ்வளோ அழகாக இருக்கும். சரிங்களா, அதுவும் அந்த ட்ரெயின் போகிற டைம்னா வேறு லெவல், சொல்லவே தேவையில்லை. அதாவது பொறுமையாக நகரும் போது அப்படியே தண்ணியிலேயே ட்ரெயின் வரா மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும் நமக்கு. ஏன்னா அந்த ட்ரெயின் வரும்போது தண்டவாளம் தெரியாதுல்ல, அப்போ நம்ம வந்து இது எட்டந்து பார்க்கும்போது எப்படி தோணும் அப்படின்னா, அதாவது தண்ணி மேலேயே வந்து அந்த ட்ராக்கு மேலே ட்ரெயின் போய் பார்த்துருப்போம், அங்கே தண்ணி மேலே போகிற மாதிரியே ஒரு, அதுவும் அந்த தண்ணி வந்து ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குமா, இந்த ட்ரெயினுக்கும் அந்த தண்ணிக்கும் கம்பேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இந்த வானத்திலே போகிற மாதிரி, ஏன்னா வானம் கூட ஸ்கை ப்ளூ கலர் தானே, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். சரியா, அது போகும்போது உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா கிடைக்கும். சரியா, நீங்களும் வேலை வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ராமேஸ்வரம்லாம் போகக்கூடிய ஒரு பகுதி தான். சரியா, ராமேஸ்வரம் தனுஷ்கோடிலாம் வந்து அதை தாண்டி அரிச்சல்முனைன்னு ஒரு இடம் இருக்கும். சரிங்களா, அங்கேருந்து பார்த்தா வெறும் 36 சம்திங் தான், 18 கிலோமீட்டரோட சொன்னாங்க. அங்கேருந்து இலங்கையா, அங்கே ஒரு டெலஸ்கோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்து இலங்கையோடைய பார்டர் தெரிதான்னு கேட்பாங்க. நமக்கு முன்னாடி போனால் தெரிதுன்னுவான், நமக்கு முன்னாடி நம்ம பார்த்தா ஒன்றுமே தெரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், தெரியுதுன்னு தான் சொல்லிட்டு வரணும். ஏன்னா தெரியலன்னா ஏமா இது கூட தெரியலையாப்பான்னு சொல்லிட்டு கேட்பான்னு சொன்ன பண்ணோம், அங்கேயும் தெரிதுன்னு சொல்லிட்டு வர வேண்டியது தான். ஓகேவா, சரி ஓகேம்மா. அடுத்து இதில் பாருங்கள், சொல்லும் பொருள் அப்படிங்கும்போது மல்லெடுத்து அப்படின்னா வலிமை பெற்ற, சமர்னா போர், சமர்னா நான் உன்னோட சமன் செய்யணும், சமர் புரியணும்னு சொல்லுவாங்க பற்றி, சமர்னா போர் புரியணும்னு அர்த்தம். நல்கும்னா தரும், அதை நான் இதை உனக்கு நல்குகிறேன், நல்கினேன் அப்படின்னா வழங்கினேன், இங்கே வழங்கினேன்னு சொல்லுவாங்க, தரும்னு சொல்லுவாங்க. அடுத்தது கழனி அப்படின்னா வயல், கழனியானது வயல். மரம் அப்படின்னா வீரம். இங்கே பாருங்கள், சின்னரா போடல, சின்னரா போட்டால் நம்ம வந்து தாவரம், பெரியரா போட்டால் மரம்னா வீரம். அடுத்தது களிப்புனா மகிழ்ச்சி, தெரியும். அப்போ எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி. ஓகேவானது, களிப்புனா மகிழ்ச்சி நமக்கு தெரியும், எக்களிப்புனானது பெருமகிழ்ச்சி. இதை நான் மாற்றி போகிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா களிப்புனா மகிழ்ச்சி, அப்போ எக்களிப்புனா மகிழ்ச்சி இல்லாத துன்பம் பழுகுது அப்படின்னு கொடுத்துருவாங்க. சரியா, அப்போ என்ன வரும், துன்பம் கிடையாது, களிப்புனா மகிழ்ச்சி, எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி நான் வச்சுங்க. ஓகேவா. அடுத்தது களம் அப்படின்னா கப்பல், களம்னானது கப்பல், ஆழினா கடல், களம்னானது கப்பல், ஆழினா கடல். ஓகேவா, சரி ஓகே. இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா பொருள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம். தமிழன் கற்களும் முட்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி பண்படுத்தினான். ஏன்னா நம்ம வந்து ஒரு பாடலை வந்து பார்த்துருக்கோம், அதாவது கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி எங்கள் தமிழ் குடி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா, கல்லும் மண்ணும் தோன்றத்துக்கு முன்னாடியே நம்ம தோன்றிட்டோம் அப்படின்னும் போது, அப்போ நம்ம தோன்றும் போது இந்த பூமி எப்படி இருந்திருக்கும், கரடமோட தான் இருந்திருக்கும். அந்த கரடமோடான அந்த நிலப்பகுதியை நம்ம என்ன பண்ணோம், சமப்படுத்தணும். தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான், தனது உடல் வலிமையால் என்ன பண்ணான், விவசாயம் பண்ண ஆரம்பித்தான். ஊர் நகரம் நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை பெற்றான். ஒரு இடத்துல நிலைத்து நின்று வாழ கற்றுக்கிட்டான். அது ஊராக்கனா, நகரமாக்கனா, நாடாக்கனா, பெருசு ஒரு நிலப்பரப்பை உருவாக்கிட்டான். முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என நிலத்தை 4 வகைப்படுத்திய நாகரிக மனிதன் தான் யார், நம்முடைய தமிழன். அதாவது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அங்கே விளைச்சலுக்கு ஏற்ற மாதிரி, மக்களுக்கு ஏற்ற மாதிரி நிலத்தை 4ஆக பிரித்தான். பழந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான். ஏன்னா நம்ம நல்லா பார்த்துருக்கோம், கடல் பயணங்கள் அந்த அளவுக்கு நேர்த்தியானவர்களாக தான் நம்முடைய பழங்கால தமிழர்கள் வந்து இருந்திருக்காங்க. அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கண்டான். எத்தனையோ போர்களில் வடக்கு வரைக்கும் நம்ம போயிட்டு, இமயமலை வரைக்கும் போயிட்டு புலிக்கொடியில் நாட்டு வந்திருக்கும். சரியா,
பனி சூழ்ந்த இமயமலையின் தன் வெற்றி கொடியை நாட்டினான். இமயமலை எங்கே இருக்கு? அந்த இமயமலைக்கே போயிட்டு வெற்றி கொடி நாட்டான் நம்ம தமிழன். ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான். ஆழ்கடலில் பயணமும் செஞ்சான், மூழ்கி முத்தும் எடுத்தான். ஏலம், மிளகு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான். ஏன்னா ஒரு பழமொழி இருக்கு, அதாவது யவனர்கள் பொன்னை சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகை சுமந்து சென்றார்னு சொல்லுவாங்க. அது தங்கத்தை கொண்டு வருவாங்களாம். இப்போ 10 கிலோ தங்கம் கொண்டு 10 கிலோ மிளகு எடுத்துன்னு போவாங்களாம். அப்போது அந்த மிளகுன்றது தங்கத்தோடு ஒப்பிடப்பட்ட ஒரு பகுதியாக இருந்துச்சு. சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க. கப்பலில் உலகை வலம் வந்தான், அவன் எதற்கும் அஞ்சாதவன், ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுவான். சான்றோர்கள் அப்படின்னா அறிவு பெற்றவர்கள், படித்தவர்கள், அவங்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு படித்தவங்களுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ண மாட்டான் அவன்? சான்றோர்கள் வந்து எதை செய்யக்கூடாதோ அவங்க செய்யறதுக்கு அஞ்சக்கூடிய விஷயங்களை இவனும் செய்ய மாட்டான். இதான் சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது ஒரு பாரதியார் பற்றின ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். ஓகேவா? கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த வணிக முறை வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நம்ம போனோம், நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, இந்தியா முழுக்க பயணிக்கணும், வெளியெல்லாம் போகணுன்றத சொன்னதான் பாரதியார் இந்த பாடலில் சொல்லியிருப்பாரு. வணிகத்தை பற்றி பெருமையாக சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அவ்வளோதான். இந்த பாடல் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் அது வீரம். அங்கே போயிட்டு என்ன பண்ணக்கூடாது? அழக்கூடாது, ஐயோ ஏன் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு போர்க்களத்தில் நான் வந்துட்டேன்னு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது. துன்பம் படக்கூடாது. என்ன பண்ணோம்? வீரம் தான் நமக்கு தேவைங்க. கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது கல் கூட்டல் எடுத்து. நானிலம் அப்படின்னா 4 கூட்டல் நிலம். நானிலம் வராது சார். நானிலம்னா ஓர் எடுத்து தானே, அப்போ கூட்டல் நிலம் வருமா? அப்படி வராது. 4 நிலங்கள் தான் அது. அடுத்து, நாடு பிளஸ் என்ற என்பதை சேர்த்து எழுதி கிடைப்பது நாடென்ற. அடுத்தது, களம் கூட்டல் ஏறினா களமேரி. இம் கூட்டல் ஏ மே, அப்போ களமேரி. ஓகே, அவ்வளோதான். அடுத்து நம்ம 2வது பாடலில் வந்து கடலோடு விளையாடு. ஓகே, நம்ம ஒரு பாடல் பார்த்தோன்னா வெயிலோடு விளையாடின்னு சொல்லிட்டு வெயிலில் ஒரு பாட்டு வரும். அதே மாதிரி என்ன பண்ணோம்? கடலோடு விளையாடுன்ற ஒரு பாடலை பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, கடலில் போயிட்டு பயணம் செய்து கடலில் வந்து பார்த்திங்கன்னா முத்தெடுத்து இருக்கக்கூடிய அந்த மீனவர்களுடைய வாழ்க்கை முறை தான் அழகாக சொல்லியிருப்பாங்க. உண்மையிலே நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் நம்ம சொல்லலாம். ஓகே, போன இயலில் வந்து நம்ம வந்து ஒரு நாட்டுப்புற பாடல், அதாவது தாலாட்டு பாடல் பார்த்தோம். ஆறாரோ ஆறாரோ ஆரிரரோ அப்படின்ற ஒரு பாடலை பார்த்துருந்தோம். இதில் நம்ம கொடுத்துருக்காங்க. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடலாகும். சரியா? உழைக்கும் மக்கள் தம் களைப்பை, அதாவது பார்த்தோன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடி பாடி வேலை செஞ்சால் அலுப்பு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா வேலை செய்யும்போது ஏன்னா பாட்டு கேட்டுனே செய்கிறோம், இல்லை பாட்டு பாடினே செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலை செஞ்ச அலுப்பே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மாதிரி சலுப்பு தட்டுற மாதிரி இருக்கும், போர் அடிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, அப்போ என்ன பண்ணாங்க? அதுக்காக அந்த காலத்தில் வந்து அவங்க வாய்க்கு வந்தது, அவங்க அனுபவத்தை வச்சு, அப்புறம் அவங்க ஊரை பற்றி, அவங்கள பற்றி, நாட்டை பற்றி, ராஜாவை பற்றி, அந்த ஓனரை பற்றி, ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பாடுவாங்க. பொதுவாக தனிப்பட்ட இருக்காது, ஒரு பொதுவான விஷயத்தை பற்றி பாடுவாங்க. அவங்க வாயில் வந்ததெல்லாம் பாடுவாங்க. அதுதான் வந்து வாய்மொழி இலக்கியம் சொல்லுவாங்க. காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எழுதிட்டு அப்புறம் பாட மாட்டாங்க. ஒரு எழுத்தாளர் எழுதி வச்சுதெல்லாம் பாட மாட்டாங்க. ஃப்ளோவில் வரத்து பாட வேண்டியது தான். ஓகே, அது என்னென்ன பாட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும், விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் முதலியனவும் நாட்டுப்புற பாடல்கள் அடங்கும். ஏற்றப்பாட்டு அப்படின்னா, இப்போ வந்து நம்ம மோட்ரு போட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா தண்ணியை வந்து இறைக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஏற்றம் இறைப்பாங்க அப்படின்னா அது வந்து கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து வயலுக்கு வீசக்கூடிய ஆரம்பத்தில் இருந்த முறை. ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஏரி வந்து அந்த அது ஒரு கொம்பு வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் நடப்பாங்க. அப்போ தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து போகும். அதை ஏற்றம் இறைக்கும் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஓடப்பாட்டு, அப்புறம் வந்து தாலாட்டு, விளையாட்டு பாடல், இது எல்லாமே வந்து நாட்டுப்புற பாடலில் ஒரு வகை தான். ஓகே, அதை நம்ம போன இயல்லே சொல்லியிருந்தோம். இப்பாடல் வந்து சுசக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு. ஓகே, சுசக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு. இவர் வந்து சிலபஸில் இல்லை, ஆனால் நாட்டுப்புற பாடல் நமக்கு இருக்குது. ஓகே, ஆனால் நமக்கு இந்த கண்டிப்பாக படிச்சாகணும். சரிங்களா? ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் எது பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் களைப்பை நீக்குவதற்கு உற்சாகமாக பாடுவதற்கு நாட்டுப்புற பாடல் தான் தேவைப்பட்டுச்சு. ஓகேவா? காதால் கேட்டு வாய்மொழியால் பாடுவது தான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்மொழி இலக்கியம். அப்புறம் ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, தாலாட்டு, விளையாட்டு பாட்டு, இது எல்லாமே வந்து நாட்டுப்புற பாடல் தான். நாட்டுப்புற இயல் ஆய்வுன்ற நூல் ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா சுசக்திவேல். ஓகே, அடுத்து நெய்தல் திணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலம் அப்படின்னும் போது கடலும் கடல் சார்ந்த இடமும்,
நெய்தல் நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். அதே மக்கள் அப்படின்னும் போது பார்த்தா அங்கே பரதர் பரத்தியர் எயினர் எயிற்றியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது புது புக்கில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பழைய புக்கு இது, சரிங்களா? அதை நான் புது புக்கு மறந்துட்டேன். இது புது புக்கில் ஒரு வாட்டி செக் பண்ணிங்க என்ன இருக்குன்றத, ஓகேவா? இது மக்கள் மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நான் வேணா கீழே கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துகிறேன் எது கரெக்ட்னு சொல்லிட்டு. அடுத்தது தொழில் பார்த்தீங்க அப்படின்னா மீன் பிடித்தல் உப்பு விளைத்தல். அது மீன் பிடித்தல் உப்பு விளைத்தல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருடைய தொழில்? நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மீனனுடைய தொழிலாக இருக்குது. ஏன்னா அவங்க மீன் பிடிப்பாங்க, அப்புறம் உப்பு தான் என்ன பண்ணுவாங்க, விளைச்சி வைப்பாங்க. இவங்க பிடித்த பூ என்ன, இவங்களுடைய பூ அப்படின்போது தாழம்பூ. என்னது என்ன பூ? தாழம்பூ. அப்போ நிலம் அப்படின்போது கடலும் கடல் சார்ந்த இடம் தான் நெய்தல் நிலம். அப்புறம் வந்து பார்த்தா தொழில் படுத்தினா மீன் பிடித்தல் உப்பு விளைத்தல். என்ன பூ? தாழம்பூ. ஞாபகம் வச்சுங்க. அது எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்திடமும் நெய்தல் அப்படின்னும் போது அப்போது என்ன சொல்கிறது, இப்போ தாழம்பு அப்படின்னா இப்போ கடலுக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த வெயில் தாழத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும். ஏன்னா இருட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் ஓட்ட முடியாது. என்ன பண்ணுவாங்க, வெயில் தாழத்துக்குள்ளே வீட்டுக்கு, அதாவது மாலை ஆகிறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும். அப்போ தாழம்பூன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ கடலில் என்ன வேலை செய்வாங்க? மீன் பிடித்தல் உப்பு விளைத்தல் வேலை தான் செய்வாங்க. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா? சரி, இப்போ நம்ம பாடலை பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. இது வந்து ஒரு கோரஸ் பாடல் மாதிரி தான், சரியா? ஒருத்தர் பாடுவார், பின்னாடி ஐலேசா ஐலேசான்னு சொல்லிட்டு பாட்டு பாடுற மாதிரி இருக்கும், சரியா? அடுத்தது இந்த ஓகே, அந்த பாடல் தேவையில்லை. ஓகே, விடிவெள்ளி நம் விளக்கு ஐலேசா, விரிகடலே பள்ளி கூடும் ஐலேசா, அடிக்கும் அலை நம் தோழன் ஐலேசா, அருமை மேகம் நமது குடை ஐலேசா, வெண்மணலே பஞ்சுமெத்தை ஐலேசா, விண்ணின் இடி காணும் கூத்தே ஐலேசா. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலேசா, பனிமூட்டம் உடல் போர்வை ஐலேசா, காயும் கதிர்ச்சுடர் கூரை, சரி, காயும் கதிர்ச்சுடரே கூரை ஐலேசா, கட்டுமரம் வாழும் வீடு ஐலேசா, மின்னல் வரி அரிச்சுவடி ஐலேசா, பிடிக்கும் மீன்கள் நம் பொருள்கள் ஐலேசா, முழுநிலவே கண்ணாடி ஐலேசா, மூச்செடுக்கும் நீச்சல் யோகம் ஐலேசா, தொழும் தலைவன் பெருவானும் ஐலேசா, துணிவோடு தொழில் செய்வோம் ஐலேசா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடலை முடிப்பாங்க. இது ஐலேசா ஐலேசா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதை நம்ம பாடும்போது வந்து பார்த்தா நீங்கள் சேர்த்து பாடிங்க, சரியா? துணிவோடும் தொழில் செய்வோம் ஐலேசா ஐலேசா அப்படின்னு வச்சிங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஒரு ஃப்ளோ வரும், அப்படி தான் இருக்கும். இவங்க வந்து ஐலேசா ஐலேசான்னு சொல்லிட்டு 2 வாட்டி போடுறது ஐலேசான்னு முடிச்சுட்டாங்க, சரியா? அடுத்தது உங்களுக்கு ஃப்ளோ எப்படி வருதோ அப்படி வச்சுங்க, ஆனால் அந்த ஐலேசா மாற்றாதீங்க, அது அப்படியே தான் இருக்கணும். அடுத்தது இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு சில பொருட்கள். இப்போ எக்ஸாம்பிள் விடிவெள்ளியை வந்து என்ன சொல்கிறாங்க, நம் விளக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விடிவெள்ளி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விடிவெள்ளின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விடிவெள்ளி தான். ஆனால் மீனவர்களை எங்களுக்கு அது விளக்காக இருக்குது. விரிகடல், இந்த கடல் வந்து பார்த்தா எங்களுக்கு பள்ளிக்கூடம், எங்களுக்கு வந்து நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்குறதே இந்த கடல் தான். அப்போ இதான் எங்களுடைய பள்ளிக்கூடம்னு சொல்கிறாரு. அடிக்கும் அலை நம் தோழன், இந்த அலைகள் தான் எங்களுடைய தோழன். எங்களுக்கு ஏற்றாமல் என்ன பண்ணுவான், எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உற்ற நேரத்தில் உறுதுணையாக இருப்பான். அருமை மேகம் நம் குடை, மேகங்கள் தான் எங்களுடைய குடையாகவே இருக்குது, ஓகேவா? ஏன்னா வெயில் அடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேகம் வந்து என்ன ஆகும், அந்த சூரியனை மறைச்சிச்சுன்னா கொஞ்சம் நேரம் வரும் பார்த்தீங்களா, அதுதான் குடைன்னு சொல்கிறாங்க. வெண்மணலே பஞ்சுமெத்தை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மணலே என்ன பண்ணுவோம், அந்த கடற்கரை வரக்கூடிய மணலே வந்து படுத்துப்போம். அந்தளவுக்கு பஞ்சுமெத்தில் படுத்தா விட அந்தளவுக்கு சுகம் வராது. அப்புறம் விண்ணின் இடி காணும் கூத்து, அந்த இடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காணக்கூடிய கூத்து. இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இடி மின்னல் வரும் பார்த்தீங்கன்னா, அப்போ லைட்டு மாரி வரும் பார்த்தீங்கன்னா, அந்த லைட்டு தானே இது. இப்போ நம்ம நாடகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், அந்த லைட் சீட்லாம் போடுவாங்கல்ல, நாங்கள் பார்க்குற கூத்து என்னது, இடி மின்னல் தான் சொல்கிறாங்க. அடுத்தது பாயும் புயல் நம் ஊஞ்சல், புயல் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த என்னவும் கப்பலானது வந்து அப்படியும் இப்படியும் அசைஞ்சாடும், அதுதான் என்னுடைய ஊஞ்சல்னு சொல்கிறார். அடுத்தது பனிமூட்டம் உடல் போர்வை, சரியா? பனிமூட்டம் தான் என்னுடைய உடல் நாங்கள் போத்திக்கூடிய போர்வையாகவே இருக்குது. அதாவது பனிமூட்டம் வந்தால் தான் நம்ம என்ன பண்ணிப்போம், போர்வையை எடுத்து போத்திப்போம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பனிமூட்டத்தையே எடுத்து போர்வையாக போத்திக்கிறாங்க, சரியா? அடுத்தது காயும் கதிர்ச்சுடர் கூரை, ஓகே, அந்த கதிர்ச்சுடர் தான் வந்து பார்த்தா எங்களுடைய கூரையாகவே இருக்குது. அடுத்தது அந்த கதிர்ச்சுடர்னா சூரிய சுடர். அடுத்தது கட்டுமரம் வாழும் வீடு. என்ன பண்ணுவோம், ஒரு சில நேரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படகுலே வந்து பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிடும். ஏன்னா வீட்டுக்கு போகிறது லேட் ஆச்சு அப்படின்னா அங்கே நம்ம என்ன பண்ண முடியும், தனியாக ரூம் எடுத்து தங்க முடியும். ஏன்னா போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா கடலில் அப்படின்னும் போது தனியாக ரூம் எடுத்து தான் தங்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த கட்டு மரத்துலேயே வந்து படுத்து தூங்கிடுவாங்க. அதுதான் அவனுடைய வீடாக இருக்கக்கூடியது. அப்புறம் மின்னல் வரி அரிச்சுவடி, அந்த மின்னலில் விடக்கூடிய அந்த வரி வருது பார்த்தீங்கன்னா, அதை வச்சு நாங்கள் அரிச்சுவடியே படிச்சுப்போம்.
பிடிக்கும் மீன்கள் நம் பொருள்கள். அவங்களுடைய சொத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிடிக்கக்கூடிய மீன் தான். அந்த மீனுக்கு ஏற்ற அமௌண்ட் தான் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து முழு நிலவே கண்ணாடி. முழு நிலவை பௌர்ணமி தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுக்கு கண்ணாடி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஓகேவா. அடுத்தது மூச்சடக்கும் நீச்சல் யோகம். அதாவது மூச்சடக்கி நாங்கள் உள்ளே போயிட்டு நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு என்ன பண்ணுவோம், மூத்திருத்துட்டு வரும் பார்த்தீங்கன்னா அதுதான் நாங்கள் கற்றுக்கிட்ட யோகக்கலை. ஏன்னா யோகக்கலைன்றதுனா மூச்சை நம்ம வாழக்கூடிய உயிர்காற்ற உடல் முழுவதும் பயணிக்க செஞ்சு அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பயனடைத்து தான் யோகா. அந்த எங்களுடைய நாங்கள் கற்றுக்கிட்ட யோகான்றதுனா மூச்சடக்கத்தான் எங்களுடைய யோகான்னு சொல்கிறாங்க. அடுத்தது தொழும் தலைவன் பெருவானம். நாங்கள் வணங்கக்கூடிய தெய்வமே வந்து பார்த்தீங்கன்னா பெருவானம் தான், வானத்தை தான் நாங்கள் வணங்குறோம். துணிவோடு தொழில் செய்வோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் பயப்படாமல் துணிவோடு வந்து பார்த்தா தொழில் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இதில் கதிர் சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி. மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடுகள். அரிச்சுவடி அப்படின்னா அகர வரிசை எழுத்துக்கள். ஓகேவா. ஸோ அதான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இங்கே பார்க்க தேவையில்லை. சரிங்களா. ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்து எது கிடைப்பது அப்படின்னா இந்த பாடல் வரி முக்கியமானதுப்பா. ஏன்னா பொறுத்துகள் கேட்பாங்க மேக்ஸிமம். சரியா. மின்னல் வரி அதாவது நெய்தல் நில மக்கள். சரியா. நெய்தல் நில மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த பொருட்களை எவ்வாறு இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அப்போனா வரும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனிமூட்டம் உடல் போர்வை. மின்னல் வரி அரிச்சுவடி. முழு நிலவு கண்ணாடி. இப்போது இந்த பக்கம் முழு நிலவு கொடுத்துருவாங்க, இந்த பக்கம் கண்ணாடி அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. சரியா. அப்போ அந்த பாடல் கொஞ்சம் முக்கியமானது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கதிர் கூட்டல் சுடர். மூச்சடக்கி அப்படின்னா மூச்சு கூட்டல் அடக்கி. அடுத்தது பெருமை கூட்டல் வானம்னா பெருவானம். அடுத்தது அடிக்கும் கூட்டல் அலைனா அடிக்கும் அலை. அடிக்கும் அலை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விடிவெள்ளி. ஸோ விடிவெள்ளினா என்னது, விடிவெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு. அப்போ இது 1. அடுத்தது மணல் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு மெத்தை. இது 2. அப்புறம் புயல் வந்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சல். இது 3. பனிமூட்டம் போர்வை. இது 4. அவ்வளோதான், முடிஞ்சுங்களா. அடுத்த 7 வந்து பார்த்தோன்னா அடுத்து நம்ம 2 கவிதை பிழை பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து வளரும் வணிகம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் உரைநடை உலகத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் தான். ஸோ இது வந்து பார்த்தா தமிழுடைய வணிக முறையை பற்றி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வந்து படிக்க வேண்டிய ஒரு டாபிக். சரிங்களா. ஓகே, பார்க்கலாம். மனிதன் தனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்தையும் நம்மளே வந்து பண்ண முடியாது. இப்போ நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா நம்ம போய் வாங்கணும். சரியா. இப்போ அரிசி உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்மளே உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா அதை உற்பத்தி பண்ணி சாப்பிட்றதுக்குள்ள நம்ம செத்துருவோம். சரியா. ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா நமக்கு ஒரு சில பொருட்கள் தேவைப்படும், மற்றவங்களுக்கு நம்மக்கிட்ட ஒரு சில பொருட்கள் தேவைப்படும். ஓகே. அப்போ ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா தன்னுடைய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி பண்டமாற்று முறைன்னு ஒன்றுவாங்க. ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிக்கிட்டாங்க. அதன்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா பொருளை வந்து வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நுகர்வோர்னு சொல்லுவாங்க. ஓகே. அது வாங்குவோர். பொருட்களை விற்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வணிகன்னு சொல்லுவாங்க, பிஸ்னஸ் மேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா விற்பவர்கள் வணிகர்கள், வாங்குபவர்கள் நுகர்வோர்கள். ஓகேவா. நல்லா கவனிச்சிங்க. எல்லா நுகர்வோர்களும் வணிகர் இல்லை, ஆனால் எல்லா வணிகர்களும் நுகர்வோர்கள் தான். என்னதான் ஒரு வணிகராக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நுகர்வோராக தான் இருப்பார். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை வச்சுருக்கேன் அப்படின்னா என்னதான் நான் மளிகையில் வந்து பார்த்தீங்கன்னா புளி, திராட்சை, முந்திரி பருப்பு, ஏலக்காய், பாதாம், பிஸ்தா, ஓகேவா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய், கடலைப்பருப்பு, இதெல்லாம் என்ன பொருள் விற்றாலும் நான் எப்படி கண்டிப்பாக வேற ஒரு கடையில் வேற பொருள் போய் வாங்க தான் போகிறேன். அப்போ அந்த இடத்துல நான் யார், நுகர்வோர் தான். ஸோ அப்போ எல்லா வணிகர்களுமே கண்டிப்பாக நுகர்வோராக இருப்பாங்க, ஆனால் எல்லா நுகர்வோரும் கண்டிப்பாக வணிகர்கள் இருக்க மாட்டாங்க. ஓகேவா, ஞாபகம் வச்சுங்க. அப்போது பண்டமாற்று முறை. அப்போ ஆரம்ப காலத்தில் நம்முடைய வணிக முறை எப்படி இருந்துச்சுன்னா பண்டமாற்று முறை. ஒரு பொருளை கொடுத்து அதற்கு ஈடான மற்றொரு பொருளை வாங்கிறது தான் பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நெல்லை கொடுத்து அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்கன்னா உப்பை வந்து வாங்கிட்டாங்க. நெல்லை கொடுத்து அதுக்கு ஈடான உப்பை வந்து வாங்கிப்பாங்க. ஆட்டின் பாலை கொடுத்து என்ன பண்ணிப்பாங்க, தானியத்தை வாங்கியிருப்பாங்க. ஆட்டுப்பால், மாட்டுப்பால் இங்கே சொல்லலை, ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர். இந்த செய்திகள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. இது எல்லாமே சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய செய்திகள். இது இந்த நெல்லை கொடுத்து உப்பை வாங்கியது, ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றதெல்லாம் எங்கே இருக்குது, சங்க இலக்கியங்களில் கூறப்பட்டிருக்கு. இக்காலத்தில் கூட வீட்டிற்கே வந்து பழைய செய்தித்தாள், அப்புறம் வந்து பார்த்தா இந்த கைலாங்கடை சாமான்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டு அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஏன்னா பாத்திரம் கொடுத்துட்டு போவாங்க. பார்த்துருக்கீங்களா வீடியோட வந்து அது கூட ஒரு பண்டமாற்று முறை தான்.
இதற்கு பதிலாக இது, அவ்வளோதான். அடுத்தது வணிகத்தின் வகைகள் அப்படின்போது பார்த்தீங்க அப்படின்னா வணிகம் செய்யக்கூடிய முறையை பொறுத்து தரை வழி வணிகம், நீர் வழி வணிகம். ஓகே, தரை வழி அப்படின்னா கடல் கடந்து போகாமல் போகிறது, சரியா. தரை வழி பொருட்களை கொண்டு செல்ல எருது, கழுதை, குதிரை போன்ற விலங்குகளும் வண்டிகளும் பயன்படுத்தப்பட்டன ஆரம்ப காலத்தில். இப்போ நம்ம என்ன பண்ணோம், பஸ்ஸு, ட்ரெயின், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாரி போன்ற இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அப்போ லாரிலாம் கிடையாது. அப்போ வந்து இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா எருது, கழுதை, குதிரை இதை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தரை வழியாக வணிகம் செய்யணும் அப்படின்னா மாட்டு வண்டியோ இல்லை குதிரை வண்டியோ கட்டிக்கிட்டு அதில் தான் வந்து பொருள் வச்சுட்டு போவாங்க. அதான் சொல்கிறாங்க. வணிகர்கள் வண்டிகளில் பொருள்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் பொழுது குழுவாகவே செல்வார்கள். இக்குழுவை வணிக சாத்து என்பர். ஏன்னா தனியாக போனோம்னு வச்சுங்களேன், ஏன்னா ஒரு வழிப்பறி வந்து என்ன பறிச்சுக்கலாம், இல்லை ஒரு துணை கூட ஆள் இல்லாமல் இருக்கும்ல. ஸோ அப்போ என்னென்னா கூட்டாக தான் வெளியூருக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு குழுவாக தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 பேர் ஒரு 5 பேர் கொண்ட நபர்கள் தான் வண்டி கட்டிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வணிகர்கள் எல்லாமே ஒன்றா ஒரு குழுவாக சேர்ந்து போகிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா வணிக சாத்து. ரொம்ப முக்கியமானது அது வணிக சாத்து. கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருட்களை அனுப்புவதும் வரவழைப்பதும் நீர் வழி வணிகமாகும். இப்போ நம்ம நில வழி தரை வழி போகிறதுக்கு என்னென்ன பொருள் யூஸ் பண்ணோம், எருது, கழுதை, குதிரை போன்றவற்றை பயன்படுத்தி தான் நம்ம போனோம். ஆனால் நீர் வழி நம்ம கண்டிப்பாக என்ன தான் பயன்படுத்த போகிறோம், கப்பலை தான் பயன்படுத்தணும், சரியா. அது வந்து வணிகருடைய அளவு. பெரிய வணிகர் அப்படின்னா பெரிய கப்பல் எடுத்துன்னு போவார், சின்ன வணிகர்னா படகு எடுத்துன்னு போவார், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர. ஆனால் எல்லாருமே படகுல தான் பயணிப்பாங்க. அதான் நீர் வழி வணிகம். கப்பல்கள் வந்து நிற்கும் இடங்களை துறைமுகங்கள், இது கப்பல்கள் வந்து நிற்கக்கூடிய இடத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா துறைமுகங்கள்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. துறைமுக நகரங்கள் பட்டினம் எனவும் பாக்கம் எனவும் குறிப்பிட்டனர். ஓகேவா, அதாவது துறைமுக நகரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டினம், பாக்கம் சொல்லுவாங்க. அந்த துறைமுகங்கள் அப்படின்னும் போது கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பெரிய ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டினம் சொல்லுவாங்க. சின்ன சின்ன ஊர்களை வந்து பாக்கம் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து மதராசப்பட்டினம் தான் வந்துச்சு, அதை பற்றி சென்னையாக இருக்குது. அதே மாதிரி நாகப்பட்டினம், இது எல்லாமே வந்து கடற்கரையை ஒட்டிருக்கக்கூடிய பெரிய ஊர்கள். நாகப்பட்டினத்து ஒரு மாவட்டம், சென்னைன்றது ஒரு மாவட்டம். ஆனால் சென்னையிலே பாருங்கள் நுங்கம்பாக்கம், கேளம்பாக்கம், கோடம்பாக்கம், ஓகேவா, கேளப்பாக்கம் சொல்ல பாக்கம்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா. அப்போ என்னென்னா பாக்கம் அப்படின்னா மதராசப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊருங்க. அப்போ கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய சின்ன ஊர்களுக்கு பாக்கம் சொல்லுவாங்க, பெரிய ஊர்களுக்கு என்னது பட்டினம். ரெண்டு ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிஎஸ்சி நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க இது. கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பெரிய ஊர்களுக்கு. அப்போ இங்கே துறைமுகம்னு சொல்கிறாங்க அப்படின்னா கடற்கரை விட்டு தான் துறைமுகம் இருக்கும், ரெண்டுமே சேம் தான். ஓகேவா, அடுத்து பாருங்க, தெரிந்து கொள்வதில் ஒரு 3 கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமனர் போலும் அப்படின்னா நட்டினை. தன்னுடைய நாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை கொடுத்துட்டு பிற நாட்டு உப்புல வந்து நம்ம வாங்கிட்டு வரோம். ஓகே, இதை வந்து நட்டினையிலே சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாலோடு வந்து கூழோடும் பெயரும். இது பாலோடு, இந்த ஆட்டுப்பால் சொன்ன பார்த்தீங்களா, ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர். அதாவது கூழோடும் அப்படின்னா அந்த கூலவாணியும் சொல்லுவாங்க பற்றி, அது குறுந்தொகை. அடுத்து பார்த்தோன்னா பொன்னோடு வந்து கரியொடு பெயரும் வந்து என்ன அப்படின்னா அகநானூரில் சொல்லியிருக்காங்க. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். இது 3 ரொம்ப முக்கியமானது. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி, இது வந்து நட்டினை. பாலோடு வந்து கூழோடும் பெயரும் வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடும் பெயரும் வந்து பார்த்தீங்கன்னா அகநானூறு. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகம் வந்து பார்த்தீங்கன்னா பூம்புகார். அப்போ அந்த காலத்தில் வந்து தமிழ்நாட்டுடைய தலை சிறந்த துறைமுகமாக பூம்புகார் விளங்கியது. அவ்வூர் துறைமுகத்தில் பல்வேறு நாட்டு கப்பல்கள் தத்தம் நாட்டு கொடிகளோடு வந்து நின்றன. அவற்றின் மூலம் வெளிநாட்டு பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன, தமிழ்நாட்டு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஸோ அப்போ கப்பல்கள் மூலமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா பூம்புகார் நகரத்துக்கு பிற நாட்டு பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இறக்குமதி பண்ணாங்க. நம்ம பொருளை இங்கேருந்து என்ன பண்ணோம், அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணோம். அப்போ இறக்குமதி ஏற்றுமதி சிறப்பாக நடைபெற்றிருக்கு. வணிகத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிப்பாங்க. எப்படி அப்படின்னா தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்பட்டு உருவாகும் வணிகம் வந்து பார்த்தா தனிநபர் வணிகம் சொல்கிறாங்க. ஒன்றுக்கு மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து உருவாகும் வணிகம் வந்து நிறுவன வணிகம். இப்போ தனிநபர் வணிகம்னா அங்கே ஒரு ஆள் தான் இருப்பாங்க, செய்து அவர் ஒரு ஆள் தான் இருப்பார். இது பாருங்கள், இந்த கடையில் வந்து பார்த்தா ஒருத்தர் மட்டும் தான் இருக்கார். ஓகேவா, இதே வந்து ஒரு நிறுவன வணிகம்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா, அடுத்து சிறு வணிகம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் அன்றாட தேவைகளான பால், கீரை, காய்கறி போன்றவற்றை விற்பனை செய்வதற்கு சிறு வணிகர்கள் ஆவர். இவர்கள் சிறு முதலீட்டில் பொருட்களை வாங்கி வந்து வீதிகளில் வைத்து விற்பனை செய்வார்கள். ஓகேவா, இப்போ நம்ம தெருவெல்லாம் வந்து பார்த்தா கடை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே ஒருத்தர் தான் இருப்பாங்க, சின்ன கடையாக இருக்கும், அதான் சிறு வணிகம் சொல்லுவாங்க. இதே பெரு வணிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் டீலர்.
சொல்லும் பார்த்தீங்களா, மொத்த டீலர்கள்னு சொல்லுவாங்க பாருங்க. இப்போ டீலர்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க வந்து பெருவணிகர்கள் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா மக்களோட தொடர்பில் இருக்க மாட்டாங்க. இவங்க சின்ன வணிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு லேப்டாப்னு வச்சுக்கலாம். ஒரு லேப்டாப் வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த கம்பெனிலேருந்து அதை ஒரு டீலர் வாங்குவாங்க. ஓகேவா? ஒரு டீலர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா சப் டீலர் வாங்குவாங்க. சப் டீலர்கிட்ட வந்து ரீட்டைலர் வாங்குவாங்க. ரீட்டைலர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செல்லர் வாங்குவாங்க. செல்லர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வருவோம். அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அப்போது என்னென்னா, அந்த லேப்டாப்போட விலை வந்து பார்த்தீங்கன்னா 30,000 இருக்குது அப்படின்னா டீலர் வாங்கி 35,000 32,000 வைப்பாங்க. சப் டீலர் அதை 35,000 வைப்பாங்க. அப்புறம் ரீட்டைலர் வந்து பார்த்தீங்கன்னா 37,000 வைப்பாங்க. செல்லர் வந்து 40,000 வைப்பாங்க. அப்போ ஒரு 30,000 லேப்டாப்பு 40,000 மாறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுதான். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நாங்கள் டீலர்ஷிப்பே கிடையாது, டேரெக்டாக நாங்களே வந்து வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களாம் டீலர் மாதிரி. ஸோ இப்போ டீலர்னா ஒரே அமௌண்ட் மட்டும் தான். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக கம்பெனிகிட்ட வாங்கி 32,000 நமக்கு விற்றுருவாங்க. இதுதான் வந்து கான்செப்ட். அதை நம்ம வந்து ஹோல்சேலாக வாங்கணும் அப்படின்னா அப்படி வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அப்போ இவங்களுடைய மக்களோட தொடர்பில் இருக்க மாட்டாங்க யார், இந்த பெரு வணிகர்கள். ஓகே, அடுத்தது ஏற்றுமதியும் இறக்குமதியும். ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பிற நாட்டுக்கு அனுப்புவது ஏற்றுமதி எனப்படும். ஓகே, நம்ம நாட்டில் உருவான பொருளை இன்னொரு நாட்டுக்கு அனுப்புவது ஏற்றுமதியும் சொல்லுவாங்க. பிற நாடுகளிலிருந்து பொருட்களை வாங்குவது இறக்குமதி அப்படின்னு சொல்கிறாங்க. பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவற்றை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. சரியா? தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருளை ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க, தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு, இது எல்லாமே ஏற்றுமதியான பொருட்கள். அடுத்தது என்னென்ன பொருட்கள் இறக்குமதி பண்ணாங்க, இது ரொம்ப முக்கியமானது. சீனாவிலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு. கண்ணாடி, கற்பூரம், பட்டு. டிஎன்பி சொல்லி கேட்டிருக்காங்க. சீனாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டும் சர்க்கரையும் கூட சேர்த்துக்கலாம். பழைய புக்கில் இருக்கும். ஸோ அது பழைய புக்கில் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? கண்ணாடி, கற்பூரம், பட்டு பார்த்தீங்கன்னா சீனத்து பட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. கூடவே சர்க்கரை இங்கே கூட எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா அது பழைய புக்கில் இருக்குது. இதை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. சீனத்து பட்டும் சர்க்கரையும். சட்டியா? ஓகே, நான் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அரேபியாவிலிருந்து குதிரைகள். சீனாவிலேருந்து நம்ம என்ன வாங்கியிருக்கோம், கண்ணாடி, கற்பூரம், பட்டு. அரேபியாவிலேருந்து குதிரையை நம்ம வந்து வாங்கியிருக்கோம். அடுத்தது வணிகத்தில் நம்ம ஆளுங்க எப்படி நேர்மையாக இருந்திருக்காங்கன்னு சொல்லாங்க பாருங்க. வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்வார் என்பதை தமிழ் இலக்கியங்கள் எடுத்து காட்டுகின்றன. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் எனும் திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா வணிகர்கள் பற்றின நேர்மையை வந்து சொல்லியிருக்காங்க. வணிகர்கள் பொருளை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள். பிறருக்கு கொடுக்கும் பொழுது அளவை குறைத்து கொடுக்க மாட்டார்கள். ஓகேவா? எனவே வணிகரை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா நடுநின்ற நன்னெஞ்சினார். இது நடுநின்ற நன்னெஞ்சினார் சொல்லிட்டு பட்டினப்பாலை உணர்த்துது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வணிகர்கள், தமிழக வணிகர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பொருட்களை வந்து வாங்குறாங்க, கொடுத்து அமௌண்ட் வாங்குறாங்கன்னா அந்த பொருளுக்கு ஏற்ற காசு தான் வாங்குவாங்க, தவிர அதிகமாக வாங்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதான் வந்து சொல்கிறாங்க, அதுக்கேற்ற காசை மட்டும் தான் வாங்குவாங்க. அதேமாதிரி கொடுக்குற பொருள் அதிகமாக கொடுப்பாங்க. காசுக்கு ஏற்ற கொடுக்கணும் அவசியம் கிடையாது, அதோட அதிகமாக தான் கொடுப்பாங்க. பொருட்களை எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பாங்க, ஆனால் வாங்குற காசை வந்து கம்மியாக தான் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது இணைய வழி வணிகம் அப்படின்னும் போது இந்த காலத்தில் வந்து எல்லாமே இணைய வழின்றது மாறி போச்சு. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வச்சுருக்காங்க. அப்படின்னும் போது கண்டிப்பாக நெட்டும் இருக்குது. அப்படின்னும் போது கடைகளுக்கு சென்று இப்போ நம்ம பொருள் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுடைய நேரம் வந்து மிச்சப்படுத்தணும். என்ன பண்ணலாம், வீட்டுக்கே நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா வீட்டுக்கே எங்கிருந்தாலும் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த பொருள் உங்கள் வீட்டுக்கே என்ன பண்ண முடியும், உங்களால் வர வைக்க முடியும். அதான் வந்து இணைய வழி மூலமாக நம்ம வணிகம் செய்கிறது. இது மூலமாக நமக்கு தேவையான பொருளை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மணி ட்ரான்ஸ்ஃபர். அந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. இல்லை நம்ம கார்டு மூலமாக, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஆப் மூலமாக கூட பார்த்தீங்கன்னா அமௌண்ட் நம்ம செலுத்திட்டோம் அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. இதான் இணைய வழி வணிகம். சரிங்களா? இதை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மின்னணு பரிமாற்ற முறையை நம்ம மேற்கொள்வோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிபேலாம் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அதுதான். அடுத்தது 2 முக்கியமானது கொடுத்துருக்காங்க பாடல் வரிகள். கொள்வது மிகை கொள்ளாது, கொடுப்பது குறைபடாது, பட்டினப்பாலை. கொள்வது மிகை கொள்ளாது அப்படின்னா பெற்றுக்கொள்வது. இப்போது காசு கேட்குறாங்க, கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, கொள்வது மிகை கொள்ளாதுன்னா அதிகமாக காசு வாங்க மாட்டாங்க. கொடுப்பது குறைபடாது, குறைவாக கொடுக்க மாட்டாங்க, ஒரு பொருள் அதிகமாக தான் கொடுப்பாங்க, அதான் சொல்கிறாங்க. அது திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்திருப்பால் கோடாமை சான்றோருக்கு அணி. ஓகேவா? நான் வச்சுங்க, இது 2மே ரொம்ப முக்கியமான வரி. அடுத்தது வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குவோர் யார் அப்படின்னா நுகர்வோர். அடுத்தது வணிகம் குடல் சாத்து அப்படின்னா வணிக சாத்து. அடுத்தது பண்டம் குடல் மாற்றம்னா பண்ட மாற்றம். இம்மு குட்டல் மா
பண்ட மாற்றம் அந்த இம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டுடும். அப்போ பண்ட மாற்று இதாக வரும். பண்ட மாற்றம் இல்லை பண்ட மாற்று. அடுத்தது வண்ணப்படங்கள் அப்படின்னா வண்ணம் கூட்டல் படங்கள். அப்போ வண்ணம் கூட்டல் படங்கள் இதான். அடுத்தது விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த இதான். விரிவு கூட்டல் அடைந்த இதுதான் முடிஞ்சு. ஸோ பிரித்து எழுதி சேர்த்து எழுதி பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா உழைப்பே மூலதனம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது இந்த விரிவான பகுதி. இதில் ஒன்றுமே இல்லை. அவர் அப்பா என்ன பண்ணால் 3 பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காசு கொடுத்துட்டு போவார். அதை வச்சு யார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசை வந்து அதிகப்படுத்துகிறாங்கிறது தான் இந்த கதை. சரியா? இந்த கதை ஒன்றும் எக்ஸாம்பிள் முக்கியமானது இல்லை. இதை நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா சுற்றெழுத்துக்கள். சுற்றெழுத்துக்கள் வினா எழுத்துக்களை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் சுற்றெழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றை சுட்டி காட்ட பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் தான் சுற்றெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. எனக்கு அது வேணும் நம்ம சுட்டி காட்டும் போது அப்போ அது ஓகே இதுதான் எனக்கு வேணும், அதுதான் எனக்கு வேணும், அந்த பொருளை எனக்கு வாங்கித்தாங்க, இந்த பொருளை கொடுங்க, அந்த நோட்ஸ் கொடுங்க. சரி அப்படி நம்ம சொல்கிறோம் பார்த்தியா, இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சுட்டி காட்டுவது. அது வேண்டும் இது வேண்டும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம் எதிரில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து சுட்டி காட்ட பயன்படக்கூடிய வார்த்தைகள் தான் சுற்றெழுத்துக்கள். பொதுவாக சுற்றெழுத்துக்கள்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 இருக்குது. ஆ இ உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுற்றெழுத்துக்கள் ஆகும். அது ஆ இ உ. இன்று ஊ எனும் சுற்றெழுத்து பயன்படுத்துவது இல்லை. பொதுவாக நம்ம அந்த இந்த பயன்படுத்துவோம். உந்த அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த கிடையாது. ஓகேவா? அதாவது அருகில் உள்ள பொருட்களை பயன்படுத்துக்கு வந்து இந்தன்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். ஈ என்ற சுற்றெழுத்தை பயன்படுத்தும். தொலைவில் உள்ள பொருளை வந்து பயன்படுத்துக்கு ஆன்ற சுற்றெழுத்தை பயன்படுத்துவோம். ஆனால் அதே மாதிரி தொலைவிலையும் அருகிலும் இருக்கக்கூடியதுக்கு நடுவில் இருக்கும் பார்த்தீங்களா, தொலைவுக்கும் அருகிற்கும் நடுவில் உள்ள பொருட்களை வந்து சுட்டி காட்டுறதுக்கு ஊன்ற சுற்றெழுத்தை பயன்படுத்துவோம். ஆனால் இப்போ நம்ம வழக்கத்தில் ஊன்ற சுற்றெழுத்து பயன்படுத்ததில்லை. ஆவும் ஈயும் மட்டும் தான் பயன்படுத்துகிறோம். ஃபஸ்ட்டு சுற்றெழுத்து மொத்தம் 4 பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அகச்சுட்டு இதில் ஒரு டைப்பு, அகச்சுட்டு புறச்சுட்டு ஒரு டைப்பு, அண்மை சுட்டு சேமை சுட்டு ஒரு டைப்பு. இப்போ நம்ம அகச்சுட்டு பார்க்கலாம். அகச்சுட்டு என்ன அப்படின்னா அதாவது இது சுற்றெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் இவன் அப்படின்னும் போது இதில் ஈன்றது சுற்றெழுத்தை நீக்கிட்டா அவன் என்ன பொருள் அவன். இதில் வந்து பற்றி எடுத்துகிற தூ என்ன பொருள் ஒருமே பொருள் கிடையாது. அப்போ என்னன்னா ஒரு சொல்லில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுற்றெழுத்தை நீக்கினா பொருள் தராது. அப்போ அந்த பொருளுக்குள்ளே அந்த சுற்றெழுத்தும் சேர்ந்துருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அகச்சுட்டு. அதாவது சுற்றெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு. புறச்சுட்டுனா என்னது அப்படியே ஆப்போசிட். இப்போ பாருங்க அந்நீர் வீழ்ச்சி இம்மலை அப்படின்னா ஈ மலை, அந்நீர்ச்சி ஆ எடுத்துரும் அப்படின்னா அப்போ நீர்வீழ்ச்சி. அப்போ நீர்வீழ்ச்சின்றது ஒரு பொருள் தரும், மலைன்றது ஒரு பொருள் தரும். அப்போது சுற்றெழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுக்கு புறமா வெளியே அமைஞ்சிருக்கும். அந்த சுற்றெழுத்து நம்ம நீக்கினாலும் அந்த பொருள் கரெக்டான பொருளை தரும். கண்டிப்பாக அந்த எழுத்து வந்து ஒரு பொருள் தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பேர் என்னது புறச்சுட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்மை சுட்டு அப்படின்னா அருகில் உள்ள பொருளை அருகில் இருக்கக்கூடிய பொருளை சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய எழுத்து தான் அண்மை சுட்டு. இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு இது எல்லாமே அது அண்மை சுட்டு. ஓகே, ஸோ அண்மை சுட்டு என்ன எழுத்து பயன்படுத்தும் அப்படின்னா ஈன்ற எழுத்து பயன்படுத்துவாங்க. அடுத்து சேமை சுட்டு அப்படின்னா அவள் தான் அப்படியே ஆப்போசிட். தொலைவில் உள்ள பொருளை வந்து பார்த்தா சுட்டி காட்டுவதற்கு பயன்படுத்துவாங்க. அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம். இது பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஆன்ற வார்த்தை. சரியா? இது பாருங்க அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் நல்லா கவனிச்சுங்க. அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட ஊ என்ற சுற்றெழுத்து அக்காலத்தில் பயன்பட்டது. இப்போ இல்லை, அக்காலத்தில் பயன்பட்டது. உது உவன் அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடியது. அவ்வளோதான். அடுத்து சுட்டு திரிபுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சுட்டு திரிபுனா என்ன அப்படின்னா அம்மரம் இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுகள் என்பதை அறிவோம். ஏன்னா இப்போ அம்மரம் ஆ எடுத்துட்டா மரம் வரும், ஈ எடுத்துட்டா வீடு வரும். ஸோ அப்போ இது புறச்சுட்டு. பாருங்க இச்சொற்களை அந்த மரம் இந்த வீடு என்றும் வழங்கலாம். அந்த மரம் அம்மரம்னாலும் அதே பொருள் தான், அந்த மரம்னாலும் அதே பொருள் தான், இந்த வீடுனாலும் அதே பொருள் தான், இவ்வீடுனாலும் அதே பொருள் தான். ஆனால் பொருள் அதுதான். ஆனால் அந்த ஆ என்றது என்னன்னா இங்கே அந்த ஈ என்பது இந்த அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாற்றம் அடைந்திருக்கு. அந்த மாற்றத்துக்கு தான் இங்கே திரிந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ திரிந்திருக்கிறதுனால அப்போ அம்மரம்ன்றது அந்த மரம், அதாவது இவ்வீடுன்றது இந்த வீடாக வந்து திரிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்னது திரிபு சுட்டு. அது ஆ இ என்ற சுற்றெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து வந்துருக்குங்களா இதுக்கு பேர் தான். இப்போ இப்பள்ளின்னு எப்படி எழுதலாம், இந்த பள்ளினும் எழுதலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வினா எழுத்துக்கள். ஸோ வினா எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 இருக்குது. ஏ யா ஆ ஓ ஏ ஆகிய 5ம் வினா எழுத்துக்கள் ஆகும். இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்பதற்கு பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்கள். மொழியின் முதலில் வரக்கூடிய இந்த 5 வினா எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொழிக்கு முதல்ல வரக்கூடிய வினா எழுத்து மொத்தம் 2.
பார்த்தீங்கன்னா எங்கு யாருக்கு, எங்கே என்ன யார் அப்படின்னு நம்ம சொல்ல பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்து மொழிக்கு முதலே வந்துடும். இங்கே பாருங்கள் ஏ முதலே வந்துச்சுங்களா, இங்கே யா முதலே வந்துடுச்சு. அடுத்த மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை 2 ஆ ஓ, பேசலாமா இம்மு கூட்டலா, தெரியுமோ இம்மு கூட்டல் ஓ. அடுத்து மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் ரெண்டுத்துலேயும் வரும். இப்போ பாருங்க ஏன்ற எழுத்து ஏன் இங்கே வந்துச்சுங்களா, முதல்ல வந்துச்சு மொழிக்கு முதல்ல. இங்கே நீதானே நீதானே இன்னு கூட்டல் ஏன்னு அர்த்தம். அப்போ ஏ அப்போ இறுதியில் வந்துச்சு. மொழிக்கு முதலிலும் வரும் இறுதியில் வரும். அப்போ மொழிக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வினா எழுத்துக்கள் 5, மொழிக்கு முதலில் வருவது 2, மொழிக்கு இடையில் வருவது பார்த்தீங்கன்னா இறுதியில் வருவது வந்து பார்த்தீங்கன்னா 2, மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வருவது பார்த்தீங்க அப்படின்னா 1. இடையில் வரக்கூடிய எழுத்துலாம் கிடையாது. சரிங்களா. இதில் அகவினான்றது பார்த்தீங்கன்னா அதே தான். இப்போ எது யார் என்பது வந்து வினா எழுத்து நீக்கினா பொருள் தராது, அது அகவினா. சரிங்களா. நீக்கிய பிறகும் பொருள் தரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனோ வருவானோ அப்படின்னா அவனா அப்படின்னா அவன் குட்டல் ஆவை நீக்கிட்ட அவன்ற ஒரு பொருள் தருது. வருவானோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஏ ஓ நீக்கிட்ட அப்படின்னா வருவான், அது ஒரு பொருள் தருது. அப்போது வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தந்தா அது புறவினா, வினா எழுத்துக்களை நீக்கினா பொருள் தரலை அப்படின்னா அது அகவினா. சரியா, ஞாபகம் வச்சுங்க. புறவினானா என்னது, அகவினான்றது ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா. அடுத்து அவ்வளோதான். ஸோ இந்த இயல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோடு முடிக்கிறோம். அடுத்து கடைசியாக வந்து இந்த கலைச்சொல் அறிவோம், இதை தெரிஞ்சுங்க. பண்டம் அப்படின்னா கமாடிட்டி, பண்டமாற்றம் வந்து நம்ம சொல்ல பார்த்தீங்க. பண்டம்னா என்னது, கமாடிட்டி. பயணப்படகுகள் அப்படின்னா ஃபெரரிஸ், பயணப்படகுகள் ஃபெரரிஸ். பாரம்பரியம் அப்படின்னா ஹெரிட்டேஜ். நுகர்வோர் அப்படின்னா கன்சியூமர். கடற்பயணம் அப்படின்னா வயேஜ், பான் வயேஜ்னு சொல்ல பார்த்தீங்கன்னா வாயேஜ்னு சொல்லுவாங்க கடற்பயணம் அப்படின்னா. தொழில் முனைவர் அப்படின்னா என்டர்பிரனார்ஸ், தொழில் முனைவர் என்டர்பிரனார். கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன், அது கலப்படம் அது அடல்ட்ரேஷன். அடுத்தது வணிகர் அப்படின்னா மெர்ச்சன்ட், மெர்ச்சனாரு வணிகன். ஓகேங்களா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழு வந்து நம்ம முடிக்கிறோம். ஸோ 6th புக்கில் செகண்ட் டேர்மில் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த ஒரு கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு புதிய ஒரு இயலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் அகாடமி. தேங்க்யூ.